ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். பல தடைகள் விலக, கர்ம வினைகள் குறைய இதுவரை சொல்லப்படாத எளிய வழிமுறை. இந்த பதிவில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை ரொம்ப கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே போல் இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க பெரும்பாலும் ஜாதகம் ஏன் பார்க்குறாங்கன்னா, அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை லைஃப்பில் இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு வேலை இருக்காது, தொழில் அமையாது, அதனால் வருமானம் இருக்காது, அதனால திருமணம் பண்ண முடியாது. சில பேருக்கு திருமணம் வேலை தொழில் இதெல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கும், ஆனாலும் திருமணம் ஆகாது, குழந்தைங்கள் பிறக்காது. இது போல் எந்த தொழில் செஞ்சு பார்த்தாலும் எதுலேயுமே சரியாக வராது, எல்லாத்துலேயும் லாஸ் வரும். அதே போல் ஒரு சிலருக்கு எந்த வேலைக்கு போனாலும் வேலையே பார்க்க முடியாது, வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க, அப்போ கூட புரிஞ்சுக்க முடியாது அவங்களால. இந்த கஷ்டங்கள்லேருந்து விலகிறதுக்கு வழியே கிடைக்காது. சில பேர் நல்ல ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது தொழிலில் பிரச்சனை ஆயிரும், பெரிய லாக் ஆவாங்க. இல்லை ஏதோ ஒரு வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதில் சிக்கி அவங்க குடும்பமே ரொம்ப கஷ்டப்படும். சில பேருக்கு தீராத கடன் மாதிரி உருவாயிரும், எதிர்பார்க்காத அளவுக்கு கோடிக்கணக்கான கடன். சில பேருக்கு சின்ன கடன்கள் இருக்கும், ஆனால் அந்த கடனையே சமாளிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. பிரச்சனை இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மனுஷனாக இருக்க முடியாது. அதுதான் காரணம். மனிதனாக பிறந்துட்டா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஏன்னா மனசுன்னு ஒன்று இருக்கும், அந்த மனசில் கஷ்டங்கிறது ஒன்று வந்துடும். அதை வச்சு தான் இந்த பதிவில் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை தீர்க்கிறதுக்கும் ஒரு எளிய வழிமுறையும் நான் சொல்லி கொடுக்குறேன். இதுவரை யாரும் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் லைஃப்பில். ஏன்னா நம்ம இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தா கூட, இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பற்றி சொல்லி கொடுத்தா கூட அந்த பரிகாரம், அந்த வழிமுறைகள், வழிபாடு இதெல்லாம் பலிக்காமல் போகுது. இதுக்கு காரணம், மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ம வினைன்னு சொல்லக்கூடியது. கர்ம வினை அப்படிங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா, முன்னோர்களோட வழியாக வந்துக்கிட்டு இருக்க அந்த முன்னோர்கள் சம்மந்தமான குறைபாடுகள். அது எப்படி வரும் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும்போது அவருக்கு பிரச்சனைகள் இல்லாத மனிதரை நம்ம காட்ட முடியாது. அதனால் ஒருத்தருக்கு பிரச்சனைகள் அப்படின்னு உருவாகும்போதே அது அவர் செய்யாத, நான் எதுவுமே செய்யலை, ஆனால் நான் எத்தனையோ பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு அந்த முதலாளி இருக்கார், அவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு யாருக்குமே அவர் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. அப்போ அவர் இது என்ன இப்படி நடக்குது, நிறைய எவ்வளோ நான் தர்மம் பண்ணியிருக்கேன், எத்தனையோ பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் என் பிள்ளைங்களுக்கு யாருக்குமே கல்யாணம் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுதான் முன்னோர் சாபங்கிறது, முன்னோர் ஒரு குறைபாடுகள் அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம ஜாதக கட்டத்தில் இதெல்லாம் எப்படி வரும், அவங்க செஞ்சதுன்னு அவங்களுக்கு தானே வரணும், நம்மளுக்கு ஏன் வருது அப்படின்னா, நீங்கள் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களுடைய பிறப்பு எப்படி வரும்னா, அதான் ஜாதக கட்டத்தில் முதல் கட்டமாக செவ்வாயை ஏன் வச்சுருக்காங்கன்னா, செவ்வாய்னா ரத்தம், அந்த இரத்த உறவில் நீங்கள் வருவீங்க. அதனால தான் முதல் ஆரம்பமே செவ்வாயோட ரத்தத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த ரத்தம் மூலமாக தான் ஒருத்தருக்கு அந்த ஜெனரேஷனுங்கிறதே வரும். இப்போ தாத்தாவுக்கு இருந்த ரத்தம் அப்பாவோட உடம்புல இருக்கும், அப்பாவுக்கு இருந்தது பையனுக்கு இருக்கும். இதே மாதிரி பெண்களுக்கும் தான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி இரத்த உறவுகளில் தான் வருவாங்க. இப்படி முன்னோர்கள் பிரச்சனை இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், அவங்க யாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் வேணால் விதண்டவாதமாக பேசி நான் நல்லா இருக்கேன்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தான் அதிக பிரச்சனைகள் இருக்கும்.
அதே போல் சிலர் எப்போவுமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெளிவாக தெரியும். இது தீர்க்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் வந்து எப்படி வழி அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து இந்த காசி போகிறாங்க, காசி பரிகாரம் செய்கிறாங்க. இது உண்மையிலே சரியான ஒரு வழிமுறை. காசியில் போய் பரிகாரம் செய்யாமல் அவங்களுக்கு இதுக்கு வந்து வழியே கிடைக்காது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைம்பாங்க. இதெல்லாம் நான் இந்த கோயில் போனேன் அந்த கோயில் போனேன் சரியாயிடுச்சும்பாங்க. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் சரியாக இருக்கும். முழு இதில் வந்து அவங்க விடுபடவே முடியாது. ஏதோ ஒன்று அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் காசி பரிகாரம், காசி வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கையில் வந்து எல்லாத்துலேயும் ஒரு மாறுதல், அதே போல் முன்னேற்றம், இந்த தடைகள் ஏற்படுறதெல்லாம் விலகிறது, இதெல்லாம் அவங்க பார்க்கலாம். இப்போ இதுக்காக ஜாதகம் பார்க்கையில் ஜாதகத்தில் இதுக்கு அடையாளமாக எப்படி தெரியும் அப்படின்னா, கேந்திரங்களில் சனி பகவான் இருக்கிறது. அப்போ ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா எந்த லக்னத்தில் பிறந்தாலும் லக்னத்தில் 4ஆம் இடத்துல, அதே போல் 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல இந்த மாதிரி சனி பகவான் இருக்கிறது வந்து காட்டும். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது இல்லாமையே சில பேருக்கும் இருக்கும். அது ஃபேமிலியிலே அவங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி காட்டும். அதை வச்சு கூட அவங்களுக்கு தடைன்னு ஒன்று இருக்கும்போதே அங்கே கர்மா வேலை செய்யுது, முன்னோர் சாபம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு காசி பரிகாரம் இது வந்து சரியான ஒரு வழிமுறையாக தெரியுது. இந்த மாதிரி காசி பரிகாரம் சொல்கிறோம். ஆனால் இது எல்லாராலையும் போக முடியுதா அப்படின்னு பார்த்தா போகவே முடியலை. நிறைய பேருக்கு வந்து இந்த காசி பரிகாரம் சொன்னால் அவங்களால போக முடியல. அவங்க போகலைன்னா நம்ம அதை குறைபாடாக எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு போகிறதுக்கு வழி கொடுக்காது. அவங்க அந்த மாதிரி போக முடியாமல் இருக்காங்க. எவ்வளோ வசதி படைத்தவங்க கூட இங்கே போக முடியல. ஆனால் ஒரு சின்ன சாதாரண மனிதர்கள் அங்கே போகவே முடியாதவங்க கூட போயிட்டு வந்து அது சரியாயிடுறாங்க. ஆனால் இதில் பெரிய சூட்சமாக இருக்குது. அது மாதிரி எல்லாருமே போக முடியலை. எல்லோரும் போகிறதுக்கான வழி தான் எப்படி கிடைக்க மாட்டேங்குது, அங்கே போகணுன்னா ஏதாவது ஒரு தடை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணுமே அப்படின்னு நான் பலமுறை யோசிச்சுருக்கேன். இந்த வழி எப்படின்னா, இப்போ ஜாதகத்தில் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு வரேன், அதனால் வேகமாக சொல்கிறேன். இது ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா வீடியோங்கிறது ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு வீடியோ பேச வேண்டியதாக இருக்குது. அதை வச்சு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கர்மஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம் தான். ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதோட 10ஆம் இடம் கர்மஸ்தானமாக வரும். இப்போ யாரும் காசிக்கு போகிறதுக்கு சொல்லிட்டாங்க, ஆனால் காசிக்கே போக முடியல, அது ஏதோ ஒரு தடை வருது, அங்கே போகிறதுக்கான இது மனநிலையே வரமாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கர்மஸ்தானம் 10ஆம் இடம். இப்போ மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 10ஆம் இடமாக வர்றது மகரம் வரும். அப்போ மகரத்தோட அதிபதி சனீஸ்வரரோட மந்திரத்தை டெய்லி 10 முறை, சின்ன மந்திரமாக அதை எடுத்துக்கலாம், சின்ன சின்ன மந்திரங்கள் இருக்குது, அதை வந்து 10 முறை தனியாக இருந்து யாரும் இல்லாத நேரத்தில் ஒழுங்காக கரெக்டாக அதை படித்து முடிக்கிற வரையும் வேறு யார்ட்டையும் பேசாமல், செல்ஃபோன் எடுக்காமல், நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு தெளிவாக அவங்க செஞ்சாங்கன்னா டெய்லி 10 முறை அதை படிக்கும்போது அவங்களுக்கும் அந்த கர்மம் காரகனான சனி பகவானுக்கும் ஒரு தொடர்பு வந்துடும். அப்போ அந்த காசிக்கு போகிறதுக்கான வழி வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த 10ஆம் இடத்து அதிபதியோட மந்திரத்தை சொல்லும்போது அவங்களுக்கு இந்த தடைகள் வந்து விலகும். அவங்க காசிக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை வந்து அமையும். இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே நான் சொல்கிறேன், மேச லக்னத்தில் பிறந்தவங்க சனி பகவான் மந்திரம் வந்து 10 முறை டெய்லி சொல்லலாம். அது எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். தனியாக இருந்து யாருடைய தொந்தரவும் இல்லாத இடத்துல இருந்து மற்ற விஷயங்கள் எதையும் நினைக்காம செல்ஃபோன்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை 10 முறை டெய்லி சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த இது வந்து உங்களுக்கு தொடர்பு வருதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அங்கே போகிற மாதிரி ஒரு தொடர்பு வந்துடும். உங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்கும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கும் 10ஆம் அதிபதியாக வரவர் சனி பகவான் தான். அவங்களும் சனி பகவான் மந்திரம் சொல்லலாம். மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அவங்க குரு பகவானோட மந்திரத்தை 10 முறை டெய்லி படிக்கலாம்.
இதுக்கடுத்து கடக லக்னக்காரங்க. கடக லக்னக்காரங்க செவ்வாயோட மந்திரத்தை 10 முறை படிக்கணும். இதுக்கடுத்து சிம்ம லக்னக்காரங்க, அவங்க சுக்கிரரோட மந்திரத்தை டெய்லி 10 முறை படிக்கணும். இதுக்கடுத்து கன்னி லக்னக்காரங்க, அவங்க புதனோட மந்திரத்தை டெய்லி 10 முறை படிங்க. இதுக்கடுத்து துலாம் லக்னக்காரங்க, சந்திரரோட மந்திரத்தை டெய்லி 10 முறை படிங்க. இதுக்கடுத்து விருச்சிக லக்னக்காரங்க, சூரியரோட மந்திரத்தை டெய்லி 10 முறை படிங்க. இதுக்கடுத்து தனுசு லக்னக்காரங்க, புதனோட மந்திரத்தை 10 முறை படிங்க. இதுக்கடுத்து மகர லக்னக்காரங்க, சுக்கிரரோட மந்திரத்தை டெய்லி 10 முறை படிங்க. இதுக்கடுத்து கும்ப லக்னக்காரங்க, 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயோட மந்திரத்தை 10 முறை படிங்க. இதுக்கடுத்து மீன லக்னக்காரங்க குருவோட மந்திரத்தை டெய்லி 10 முறை படிங்க. இந்த மாதிரி படிக்கையில் நிச்சயமாக உங்களுக்கு காசிக்கு போகிறதுக்கான வழி கிடச்சிடும். இது ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தனியாக இருந்து தொடர்ந்து இதை படிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக காசிக்கு போவீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிரும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறத ஒரு ஆன்மீகவாதி என்கிட்ட கேட்டார். ஆன்மீகவாதி, நாத்திகவாதி கிடையாது. நாத்திகவாதிக அவங்கெல்லாம் இப்படி கேட்க மாட்டாங்க, விதண்டாவாதம் பேச மாட்டாங்க. ஒரு ஆன்மீகவாதி நல்லா மேக்கப் பண்ணியிருப்பார், பெரிய ரிஷிகள் மாதிரி இருப்பார். அவர் என்னை கேட்டார், நீங்கள் இந்த மாதிரி காசு இதெல்லாம் சொல்கிறீங்களே, அங்கெல்லாம் போனால் சரியாயிருன்னு சொல்கிறீங்களே, நான் எல்லா கோயிலுக்கும் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு, இது எப்படி சரியாகும்? கிரகங்கள் அந்தந்த கட்டத்தில் தானே இருக்கும். காசிக்கு போயிட்டு வந்தோடனே கட்டம் மாறி வந்துடுமா, லக்னத்துலேருந்து மாறி வந்துடுமா, இவருக்கு எல்லாம் நல்லது நடக்குமா ஜாதகருக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ சரி, அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட நான் என்ன சொன்னேங்கிறத சொல்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன், இப்போ அந்த கட்டத்தில் உள்ள கிரகங்கள் மாறாதான கோச்சார ரீதியாக கிரகங்கள் மாறிட்டு வரும். அப்படி வரும்போது இந்த ஜாதகருக்கு சாதகமான இடத்துல கோச்சார ரீதியான வர கிரகங்கள் சரியான பலனை கொடுத்துரும். ஏன்னா கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தினந்தோறும் அவருக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கணும்னு இல்லை. ஒரே நாளில் கோடி ரூபா கிடைச்சாலும் சாதகமான நேரத்தில் கிடச்சிருச்சுன்னா அவர் வாழ்க்கையே கோடீஸ்வரனாக தான் அவர் இருப்பார். இது போல தான் இந்த மாதிரி இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்தால் இது இந்த மாதிரி அமையும் அப்படின்னா. அப்போ தான் அவருக்கே புரிஞ்சது. ஆனால் அதை வெளிக்காட்டிக்கலை. கோச்சார கிரகங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அது தெரியாமல் தான் நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்களான்னு கேட்டேன். அவருக்கு எதுவுமே பேச வரல. இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுகிறவங்களெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி மந்திரங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள பல தடைகள் விலகும், பல கஷ்டங்கள் விலகும், மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அடைவீங்க. இப்போ இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு நீங்கள் காசிக்கு போகிறப்போ உதவுற ராசி லக்னக்காரங்களை பார்த்தாலே உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்தோட தொடர்புடைய, இப்போ மேச லக்னம்னா மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மகர லக்னம் ராசியாக இருக்கவங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஹெல்ப்பு, வழி காட்டுவாங்க, பணம் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா அதுதான். அப்போ ஜாதகம் எவ்வளோ பெரிய விஷயம், சாஸ்திரம் எவ்வளோ பெரிய விஷயம். அதே போல் இந்த நான் சொன்னது, இந்த பதிவில் சொன்னது எவ்வளோ பெரிய முக்கியத்துவமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பதிவில் நான் கொஞ்சம் தான் இப்போ பேசியிருக்கேன். இதுவே நிறைய டைம் ஆகியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் புரிஞ்சுக்காத ஜென்மங்கள், அதுதான் அப்படி போட்டுட்ருக்காம இருக்கும். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய அளவுக்கு பலன் கிடைக்கும். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.